Welcome to Kalvi Nam Kaiyil Ennum Eluthum 1 to 3rd English THB Module 5 My Family. First learning outcomes பார்க்க போறோம். By the end of the module students can listen and repeat songs and chants கொடுத்திருக்காங்க. So students வந்து சாங்ஸையும் சாண்ட்ஸையும் கவனிப்பாங்க, திரும்ப சொல்லுவாங்க. Then name and understand the relationship words such as father, mother, etc. and talk about their family. So students வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஃபாதர் மதர் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி அவங்களோட நேம்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் அதை பற்றி வந்து தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் யூஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ் பிக் ஸ்மால் அண்ட் வாட் இஸ் திஸ் இஸ் அ பிக் திஸ் இஸ் அ ஸ்மால் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணுவாங்க கான்வர்சேஷன்லன்னு சொல்லியிருக்காங்க. தென் read a story with a comprehension and write a few words or short sentences in response to the story ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டோரியை வந்து புரிதலோடு வாசிப்பாங்க. சில வார்த்தைகள் இல்லை குட்டி குட்டி சென்டென்ஸ் வந்து சொல்லுவாங்க, எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஐடென்டிஃபை நேம் அண்ட் சே த சவுண்ட்ஸ் அண்ட் ரைட் த லெட்டர்ஸ் ஃப்ரம் A to Dன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நேம் சொல்லுவாங்க, சவுண்ட் சொல்லுவாங்க, எது வரைக்கும்னா A to D அந்த லெட்டர்ஸையும் எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Then associate the names of familiar objects that start and end with consonant blends. So familiar objects ஓட நேம்ஸ் அதோட அந்த ஸ்டார்டிங் எண்டிங் கான்சனன்ட்ஸ் பிளண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் greetings, குட் மார்னிங் சொல்லணும். invite a student to join you to do a high-fi and say good morning to him or her. ஸோ நம்ம வந்து ஒரு ஹைஃபை சொல்லணும். நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்மக்கிட்ட வர சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹைஃபை கொடுத்து நம்ம குட் மார்னிங் சொல்லணும். ரிப்பீட் த கிரீட்டிங்ஸ் த்ரூ அவுட் த மாடியூல் சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் 1A இது 3 கிளாஸ்க்குரிய ஆக்டிவிட்டி. சாங் டைம். த ஃபிங்கர் ஃபேமிலி சிங் த ஃபாலோயிங் சாங் வித் ஆக்ஷன்ஸ் யூஸிங் த ஃபிங்கர் பப்பட்ஸ். ஸோ ஃபிங்கர் பப்பட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாங் வந்து ஆக்ஷனோட பாடி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. என்கரேஜ் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு சிங் த சாங் யூஸிங் த பப்பட்ஸ் வித் த ஆக்ஷன்ஸ் அண்ட் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபாலோ த ஆக்ஷன்ஸ். ஸோ மொட்டு லெவல் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்பட்டை யூஸ் பண்ணி ஆக்ஷனோட பாடி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அரும்பு லெவல் வந்து ஆக்ஷன் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. சாங் இஸ் ஹியர். இது ஆல்ரெடி நம்ம பாடியிருப்போம். ஸோ என்னோடய பசங்க பாடினது இருக்குது, நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்க. Daddy finger where are you? Here I am, how do you do? இதே மாதிரி டேடிக்கு பதிலாக மம்மி, பிரதர், சிஸ்டர் இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பாட்டில் சேர்த்துக்கணும். இப்போ டேடி ஃபிங்கர் பதிலாக மம்மி ஃபிங்கர் where are you? இந்த மாதிரி நம்ம எல்லா ரிலேஷன்ஸையும் இது பண்ணி பாடணும். தென் டாக் டு ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் த மெம்பர்ஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து மெம்பர்ஸ் பற்றி நம்ம வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் பில்டிங் அ கான்வர்சேஷன். ஸோ கீழே இருக்கிற கொஷின்ஸ் நம்ம கேட்கும்போது அங்கே ஒரு உரையாடல் உருவாகிறதுக்கு பேஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாட் டூ யூ கால் யுவர் மதர்? வாட் டு யூ கால் யுவர் ஃபாதர்? வாட் டு யூ கால் யுவர் கிராண்ட்மதர், கிராண்ட்ஃபாதர், அங்கிள், ஆண்ட், கசின் இன் தமிழ். ஸோ தமிழில் நீ எப்படி உங்கள் கிராண்ட் மதரை கூப்பிடுவ, எப்படி கிராண்ட் ஃபாதரை கூப்பிடுவ, ஃபாதர் எப்படி கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹவு டு யூ ஹெல்ப் ஈச் அதர்? அவங்க எல்லாருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான உதவி எல்லாம் செய்வ? ஹவு டு யூ டூ டுகெதர்? அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கணும். தென் ஆஸ்க் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் த நேம்ஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் டாக் அபவுட் them to their partners. ஸோ மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் அவங்க எழுதணும். எழுதிட்டு அவங்கள பற்றி அவங்களோட பார்ட்னர்ஸ்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஸ்க் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட் டு டூ த எக்ஸசைஸ் இன் பேஜ் நம்பர் 122, 23, 25, 27 அவங்களோட சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கில் எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, ஸ்டோரி டைம், மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு ஸ்டோரி 117 to 19 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சே ஐ வில் நவ் டாக் அபவுட் மை ஃபேமிலி. ஸோ நான் இப்போ என்னோடய ஃபேமிலி பற்றி பேச போகிறேன் நம்ம சொல்லணும். டெல் தம், அதுக்கப்புறம் நம்ம ஐ ஆம் சொல்லிட்டு நம்மளோட நேம் சொல்லணும். இப்போ நான் பேசுகிறேன்னா ஐ எம் ராமாயி, ஐ லிவ் இன் தொண்டனந்தல், I call my father Appa,
ஐ கால் மை மதர் அம்மா. இந்த மாதிரி நான் சொல்லணும். நவ் ப்ளே த ரோல் ஆஃப் நிலா. இப்போ நிலாவோட ரோல் எடுத்துகிட்டு நம்ம சொல்லி காட்டணும். ஷோ த பிக்சர்ஸ் ஆஃப் நிலாஸ் ஃபேமிலி, மேரிஸ் ஃபேமிலி அண்ட் அப்துல்ஸ் ஃபேமிலி. ஸோ நிலா, மேரி, அப்துல் இவங்க 3 பேரோட அந்த ஃபேமிலி கார்டு, அந்த பிக்சர்ஸ் இருக்கும். அந்த பிக்சர்ஸை நம்ம காட்டணும். இன்ட்ரடியூஸ் த ஃபேமிலிஸ் டு த கிளாஸ் பாயிண்டிங் டு த பிக்சர்ஸ். ஸோ அந்த பிக்சர்ஸை காட்டி அந்த ஒருத்தரோட ஃபேமிலியையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பாயிண்ட் அவுட் ஈச் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி இன் த பிக்சர் அண்ட் எலிசிட் த நேம்ஸ் லைக் ஃபாதர், மதர் எக்ஸெட்ரா. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலி கார்டையும் நம்ம காட்டி இதுதான் வந்து நிலாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி நம்ம சொல்லி அதில் இருக்கிறவங்கள கிராண்ட்மா, சிஸ்டர், கிராண்ட்பா, ஃபாதர் இப்படி ஒவ்வொரு நேமையும் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு இருக்குது. ஸோ இந்த கார்டையும் பசங்க கிட்ட கொடுத்து நம்ம ரீட் பண்ண சொன்னோம். ஐம் நிலா, ஐ லிவ் இன் சேலம், ஐ கால் மை ஃபாதர் அப்பா, ஐ கால் மை மதர் அம்மா, மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் மீனு. ஸோ இந்த மாதிரி வந்து ரீட் பண்ண சொல்லணும். இன்வைட் அ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் டு டாக் அபவுட் their ஃபேமிலி as you did. இப்போ நம்ம ஃபேமிலியை பற்றி சொன்ன மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்லி அவங்க ஃபேமிலியை பற்றி பேச சொல்லணும். தென் இன்வைட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ இட் அஸ் அ ரோல் பிளே. அதுக்கப்புறம் ஒரு 3 பேரை வர சொல்லி நிலா, மேரி, அப்துல் அந்த கார்டை கொடுத்து அவங்கள வாசிக்க சொல்லணும். தென் அசஸ்மெண்ட் வெக்காபுலரி. இந்த அசஸ்மெண்ட் வெக்காபுலரி வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிடணும். லெட்டர், சூஸ், கனெக்ட், ரீப்ளேஸ், யூஸிங், க்ளூஸ், அப்ராப்ரியேட்லினா சரியானது, வேர்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். டிஸ்பிளே த அசஸ்மெண்ட் வெக்காபுலரி அண்ட் த வேர்ட் வால் அண்ட் ப்ராக்டிஸ் தம் வித் மீனிங் த்ரூ அவுட் த மாடியூல். ஸோ இதை வந்து நம்ம வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து இதை டீச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்ஸ் இன் ஒர்க் புக் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் புக் எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் புக் எக்ஸசைஸ் எல்ஓ இருக்குது. இதோட Day 1 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து Day 2 we will see in this video. Thank you.